ஜெர்மனியிலிருந்து 5000 அமெரிக்க படைகளை வாபஸ் பெறும் முடிவு எச்சரிக்கை மணி ஆகும் என்றும், ஆனால் பீதிப்பட தேவையில்லை என்றும் ஜெர்மன் பார்லிமென்டின் பாதுகாப்பு குழு தலைவர் தாமஸ் ரோவ்காம்ப் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கூட்டணி என்பது வியாபாரமல்ல, அமெரிக்க அதிபரின் தொடர்ச்சியான சவால்கள் ஏற்கத்தக்கவையல்ல என்றார். எனினும் ஜெர்மனி இப்போது அதிக பொறுப்பை ஏற்க வேண்டும். ஐரோப்பா பாதுகாப்பு விவகாரங்களில் சுயசார்புடன் செயல்பட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே இந்த பாதையில் செல்கிறோம் என்று அவர் வலியுறுத்தினார். கிரீன் கட்சியின் சாரா நன்னி ஐரோப்பிய அளவில் ஒருங்கிணைந்த பதிலளிப்பு அவசியம் என்றார். அமெரிக்காவிற்கு ஐரோப்பாவின் தேவை என்ன என்பதை உணர்த்த வேண்டும் என்று கூறினார். சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸின் நிலைப்பாட்டை அவர் விமர்சித்தார். சிடியு கட்சியின் யர்கன் ஹார்ட் அமெரிக்க அதிபர் டிரம்பின் குறைந்த மதிப்பீடுகளே இந்த முடிவுக்கு காரணம் என்றார். நவம்பர் இடைத்தேர்தலுக்கு முன் டிரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது தடுப்புக் கொள்கையின் நம்பகத்தன்மையை குறைக்கிறது என்று அவர் கவலை தெரிவித்தார். தற்போது ஜெர்மனியில் 38,000 அமெரிக்க படையினர் உள்ளனர். அடுத்த 6-12 மாதங்களில் 5,000 பேர் வாபஸ் பெறப்படுவர்.